நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் என்றால் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இல்லாத இடமே இருக்காது. அந்த வகையில் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்க போகிறது? விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு ஏதாவது தென்படுதா? ஒரு தொகுதியோ அல்லது 2 தொகுதியோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? எல்லா கருத்து கணிப்பும் ஒரு 18% கொடுக்குறாங்க, 20% கொடுக்குறாங்கன்னு தொடர்ந்து இந்த பேச்சு இருந்துட்டே இருக்கு. அவர் போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே ஒரு மேசிவ் கிரௌட காட்டுறாங்க. தூத்துக்குடியில அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அப்ப விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஒரு பெரிய சேஞ்சஸ் குடுக்குமா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. தேர்தலுடைய இறுதி கட்டத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? போலரைசேஷன் வரும். போலரைசேஷனுக்குள்ள விஜய்க்கு அபிமானிகள் தாக்கு பிடிக்க மாட்டாங்கிறதான் என்னோட பார்வை. இன்னும் சொல்ல போனா 4ஆம் தேதி ரிசல்ட்ல பாத்துக்கலாம். பட் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு பிளேயரா விஜய எந்த அளவுக்கு ஒவ்வொரு இஷ்யூ எடுத்து விஜய மார்ஜினைஸ் பண்ண முடியுமோ அதை நான் வெளிப்படையா பண்ணிட்டு இருக்கிறேன். காரணம், அவங்க ஆரம்பத்துல இருந்தே மோசடி பிரச்சாரத்துல மன்னர்கள். அவங்க உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஃப்ராடு பிரச்சாரத்துல 3வது கட்சினாங்க. அதுவே ஒரு ஃப்ராடு, முழுக்க ஃப்ராடு. 214 இடத்துலயுமே அன்னதானம் பண்ணாம 35 இடத்துல பண்ணிட்டு 214 சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையுமே அவங்க ஃப்ராடுத்தனம் பண்றதுல கில்லாடிங்க. அந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு எதிரான பாயிண்ட்ஸா நான் ஹைலைட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்பவும் சீமான் விஜய் சென்றிக்கா, சீமான் ஹீரோவா இருக்கக்கூடிய இடங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். விஜய் மன வலிமை இல்லாம காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்த்து அந்த கூட்டணி கிடைக்காத போது என்கிட்ட தான் உண்மையான காங்கிரஸ் இருக்குதுன்னு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்றாரு. சீமான் இந்த இடத்துக்குள்ள திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைங்கும் போது திரையில ஹீரோவா நிற்கக்கூடிய விஜயை விட தரையில சீமான் 4 பேரையும் அடிச்சு நான் பெரிய ஹீரோன்னு நிற்கிறாரு. விஜய் கூட்டணியாட்டு ஏங்கி தவிக்கக்கூடியவர். அதனால சீமான் இன்னைக்கு 2029லயும் 20 ஆண்கள் 20 பெண்கள்னு மக்களவையிலும் தனிச்சு பண்ண அவரு ஆணித்தரமா சொல்றாரு. விஜய் திரையரங்கத்துல இலவசங்களை உடைச்சு இது பண்ணக்கூடியவர். சீமான் நான் யாரையும் ஏமாற்ற விரும்பல, இவங்க சொல்லக்கூடிய இந்த இலவசங்கள் இதெல்லாம் நடக்காது, மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இது ஃபெயிலியர், இலவசங்கள் நாட்டு கேடுன்னு சீமான் நிற்கிறாரு. விஜய் திமுக அண்ணா திமுக வரிசையில பிராண்டி விசிக்காக நிற்கிறாரு. சீமான் கல்லுக்காக நிற்கிறாரு. இதெல்லாம் நாம் தமிழர் தம்பிகள் 214 தொகுதியிலையும் சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமா வேற வழி இல்லாம விஜய் தனிச்சு நிற்கிறாரு. சீமான் தனிச்சு நிற்கிறதையே ஒரு முடிவா எடுத்து நிற்கிறாரு. போன்ற விஷயங்களை சீமான் முன்னெடுக்கிறதுக்கு நானும் அவங்களுக்கு துணை புரிஞ்சிட்டு இருக்கிறேன். அதே வேளையில விஜய்க்கு பலம் என்னங்கிறது மே 23 முடிவாகும். மே 4 தெரிஞ்சு போகும். அபிமானம் இருக்குது. அதுல அவங்க பண்ணக்கூடிய மோசடிகள், சுயநலம், சந்தர்ப்பவாதம் அனைத்தையும் நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல மு.க. ஸ்டாலின் எடுப்பாருங்கிறது என்னுடைய கருத்து. அதிமுக அணி 41 விழுக்காடுன்னு அமித்ஷா அந்த இதை சொன்னாலும் கூட அந்த அணியில ஓபிஎஸ் வெளியேறி இருக்கிறதுல குறைஞ்சபட்சம் ஒரு சேதாரம் அதுக்குள்ள இருக்குது. ராமதாஸ் அந்த அணியில இல்லாதது இன்னொரு சேதாரமும் அந்த அணிக்கு தெளிவாகவே இருக்குது. தேமுதிக போனதுல ஒரு 2.25 விழுக்காடு வாக்கு சேதாரம் இருக்குது. கிருஷ்ணசாமி வெளியேறினதுல ஒரு 0.5% விழுக்காடு சேதாரம் இருக்குது. முபாரக் வெளியேறினதுல கொஞ்சம் சேதாரம் இருக்குது. இப்படி எல்லா சேதாரங்களை பார்த்தா கூட ஒரு குறைஞ்சபட்சம் அண்ணாமலை நீக்கப்பட்டது, ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காதது, இது எல்லாமே சேதாரம்ங்கிறது பார்த்தா கூட மினிமம் 6 விழுக்காடு சேதாரம் இருக்குது. 6க்கு மேலதான் சேதாரம் வரும். 6 விழுக்காடுங்கிறது நான் ரொம்ப மினிமைஸா இந்த சேதாரத்தை நான் கருத்துல கொள்றேன். 35 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு நான் ஒரு பலமாட்டு, அது அதிகபட்ச பலமாட்டு தான் நான் பாக்குறேன். அடுத்து எடப்பாடி பழனிசாமி 2024ல காங்கிரஸும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம்னு முடிவெடுத்தவர். பாஜக கூட போனதுல அவரோட லீடர்ஷிப்புக்கு ஒரு அடி இருக்குது. விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிற்காதது அவருக்கு ஒரு அடி இருக்குது. என்டிஏ விக்கிரவாண்டியில நின்றுகிட்டு ஈரோடு கிழக்குல நிற்காதது அவருக்கு ஒரு அடி இருக்குது. இந்த அடியெல்லாம் யாரு கொடுக்க முடியும்னா விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குல நின்ன சீமானாலையும் தென் 2024 எடுத்த நிலைப்பாட்டையே 26ல தொடரக்கூடிய சீமானால தான் இது கொடுக்க முடியும். சோ சீமானால அதிகம் பாதிக்கப்பட போறது என்டிஏயும் எடப்பாடி பழனிசாமியும் தான் அதிக அளவுல சீமானால பாதிக்கப்படுறாங்க. சோ அந்த பாதிப்புங்கிறது அவரோட அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தை 35க்கு கீழே கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நான் லிபரலா பார்த்தா கூட 10 விழுக்காடு டிஃபரன்ஸ் திமுக அணிக்கும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கும்
100% இருக்குது. ம். இந்த 10 விழுக்காடு டிஃபரன்ஸ் உள்ள இந்த அணிகள் இப்படி இருக்கும்போது விஜய் என்டர் பண்றாரு. இதை நம்ம ஒரு தோராயமா ஒரு பார்வை பார்த்துட்டு தான் விஜய்க்கு என்ட்ரியை நம்ம ஓகே மதிப்பிட முடியும். விஜய் என்ட்ரிங்கிறது அதிமுகவை தான் அதிகம் பாதிக்கும். அதிமுக ஐகான்ஸான எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி தான் விஜய் களத்துக்குள்ள வராரு. விஜய் அதிமுக அதிருப்தியாளர்களை தான் எல்லா இடமும் கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. திமுக எதிர்ப்பாளர்களை தான் தனக்கு பக்கத்துல வச்சிருக்கிறாரு. ஸோ இவருடைய இந்த அரசியல் நடவடிக்கைகள் அதிமுகவை தான் அதிகம் பாதிக்கும், என்டிஏ வாக்கை தான் அதிகம் பாதிக்கும், திமுக வாக்க குறைவா தான் பாதிக்கும். ஸோ விஜய்க்கு என்ட்ரிங்கிறது ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸை மேலும் கூட்டத்தான் செய்யுமே தவிர அது குறைக்காது. ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸையும் பார்க்கும்போது பன்னூர் ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய அந்த 212 டிஎம்கே வரும், கிளீன் ஸ்வீப் டிஎம்கே 45 விழுக்காடு எடுக்குங்கிறத நாம புறந்தள்ள முடியாது. என்னோட பார்வை டிஎம்கே 45 விழுக்காடு வந்துருவாங்க. 212 சீட்டுங்கிறதுல நான் ஒரு மண்டலத்துக்குள்ள ஃபைட் இருக்கும். அந்த வன்னியரும் வெள்ளாளக்கோன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இந்த ஃபைட், இந்த ஏரியாவுக்குள்ள ஒரு ஃபைட் இருக்கும். மற்ற ஏரியாக்கள்ல திமுக ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அப்பப்ப அங்க சில செல்வாக்கான அதிமுக தலைவர்கள் அந்தந்த பகுதியில வெற்றி பெற முடியுங்கிறதா என்னுடைய கணிப்பு. இந்த கணிப்பை தான் துக்ளக் இதயா நண்பரும் என்டால்ஸ் பண்றாரு, பன்னூர் ராமச்சந்திரன் இதான் என்டால்ஸ் பண்றாரு. நான் என்னோட அரித்மெட்டிக் கால்குலேஷன்லயும் கடந்த கால அரசியல் வரலாறுகளையும் சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் வளர்ந்திருக்கிறாரு, மேலும் பலகீனப்படுத்துவாருங்கிற அந்த அடிப்படையிலும் விஜய்க்கு என்ட்ரி ஸ்டாலினை, எடப்பாடிய, சீமான, சுயேட்சைகளை, நோட்டாவை பலகீனப்படுத்தக்கூடிய விஜய்க்கு என்ட்ரி அதிக அளவுல பலகீனமா இருக்கக்கூடிய, அதிகாரத்துல இல்லாத, ஹீரோயிசத்தை இழந்து நிற்கக்கூடிய எடப்பாடியை தான் அதிக அளவுல பலகீனப்படுத்துங்கிறது என்னோட பார்வை. ஸோ விஜய்க்கு என்ட்ரிங்கிறது எடப்பாடி ஸ்டாலின் கடையில் உள்ள கேப்பை ஸ்டாலின் சென்ட்ரிக்கு அதிகப்படுத்துங்கிறது என்னோட 10% கேப் சொல்றீங்களே சார், அது இன்னும் அதிகப்படுத்தும். அப்போ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்வீப்புக்கு ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னோட கணிப்பா நான் பாக்குறேன். இதன் பின்னணியில தான் ஒவ்வொரு மண்டலத்தையும் நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பின்னணியிலே 200 சீட்டுங்கிற அளவுக்கு பன்ருட் ராமச்சந்திரன் இதை முழுமையா எடுக்கலனாலும் 45 விழுக்காடு 10 விழுக்காடுக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னாலே டிஎம்கே ஸ்வீப்புங்கிறது தெளிவாகுது. எது நடந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்றத ரொம்ப மோசமான ஒரு அயோக்கியத்தனமான இதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதனால அவரை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் பெரிய வெளிச்சம் போட்டுட்டு இருக்கிறேன். பகுதி நேர அரசியல்வாதியா கமலஹாசன் மாறி நின்னாரு, சீமான் முழு நேர அரசியல்வாதியா நிற்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள போலரைசேஷனை உடைக்க அவர் வரல. 24ல அவர் ராகுல் காந்திக்கு ஆதரவா இருந்தாரு, 29ல ராகுல் காந்திக்கு ஆதரவா தான் இருக்க போறாரு. ஒரு வேளையில இவரு செல்வ பெருந்தகை நீக்கப்பட்டா அவர் விஸ்வநாதன் தலைவர் ஆகணும், இல்லைன்னா இவரே கூட காங்கிரஸுக்கு தலைவர் போஸ்ட ராகுல் காந்தி கிட்ட வாங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. சோ இந்த இடம் இனத்தை அழிச்ச காங்கிரஸ் கூட போறாரு, வாரிசு அரசியல் காங்கிரஸ் கூட போறாரு, ஊழல் காங்கிரஸ் கூட போறாரு. அப்ப எப்படியாவது தனக்கு லாபம் இருந்தா போதும்னு போறாரு. அந்த இடத்துக்குள்ள வெயிலையும் மழையிலும் நனைஞ்சு முழு நேர அரசியல்வாதியா மக்கள் ஊழிய நாட்டு சீமான் காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக 4 வரையும் அடிச்சு சுத்த வீரரா நிற்கிறாரு. இலவசத்தை கொடுத்த மக்களை ஏமாற்ற விரும்பலன்னு சொல்றாரு, கல்லுதான் தேவைன்னு சொல்றாரு. இப்படி விஜய் சீமான் டிஃபரன்ஸ்ல சீமானுக்கு கேண்டிடேட்ஸ் படிச்சவங்க, சீமானுக்கு கேண்டிடேட்ஸ் மக்கள் சேவையில ஆர்வம் கொண்டவங்க, இந்த அடிப்படையில எல்லாம் நான் மக்கள் மத்தியில கொண்டு போறேன். இந்த என்னுடைய இந்த அதிரடிக்கு பிறகு விஜய் என்ன ஓட்டு எடுக்க போறாருங்கிறது மே 4ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். விஜயை பற்றி நான் ப்ரிடிக்ட் பண்ண விரும்பல, பட் விஜயை புல் டவுன் பண்ணக்கூடிய அவருடைய ஏமாற்று வேலை, மோசடி வேலை, நயவஞ்சகத்தனம் அனைத்தையும், பொய் புரட்டு அனைத்தையும் மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்றேன். குறிப்பா கோழைத்தனத்தை எக்ஸ்போஸ் பண்றேன், லாப நோக்கத்தை எக்ஸ்போஸ் பண்றேன், காங்கிரஸையும் பிஜேபி எதிர்க்க முடியாத அவருக்கு பலகீனத்தை எக்ஸ்போஸ் பண்றேன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஊண்டுகோலா எடுத்து இருக்கக்கூடிய அவருடைய இன்னொரு வீக்னஸ் நான் எக்ஸ்போஸ் பண்றேன். சீமான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அடிச்சு ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு பிரபாகரன் அடையாளத்தையும் ராயராஜ சோழன் அடையாளத்தையும் எடுத்து நிக்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்றேன். மக்கள் தீர்ப்படிக்கட்டு. இன்னும் சொல்ல போனா விஜய் ஃபேக்டரை வச்சு சீமானுக்கு பிளஸ்களை நான் மக்கள் மத்தியில கொண்டு போறேன். பார்ப்போம். நன்றி சார்.